எல்லாராலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. எல்லாராலும் இதே புரட்சி தலைவி அம்மா ஆகிட முடியாது. ஸோ உலகத்துக்கே ஒரு புரட்சி தலைவர், உலகத்துக்கே ஒரு புரட்சி தலைவி அம்மா, உலகத்துக்கே ஒரு பேரறிஞர் அண்ணா தான். எனவே ஒரு தேர்தல் யுக்தி, அதாவது வாக்குகள் வாங்கினன்றதுக்காக அவங்க யுக்தி, அந்த அடிப்படையில் வாக்குகள் அந்த பெருநன்ற யுக்திக்காக இந்த மாதிரி அண்ணாவுடைய திருப்பெயரை உபயோகிக்கிறது, அண்ணாவுடைய படத்தை உபயோகிக்கிறது, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்தை உபயோகிக்கிறது, புரட்சி தலைவரை பற்றி நாங்கள் தான் புரட்சி தலைவர் மாதிரி என்று சொல்கிறேன். பட் அதெல்லாம் எப்படி சொன்னாலும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம், அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவர் தான் முழுமையான அளவுக்கு சொந்தக்காரர் கட்சிக்கே. அப்படி இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டைலைக்கு போட்ட கை ஒரு காலம் வேறு எங்கேயுமே அந்த வாக்குகள் போகாது. அதனால் எங்கள் தலைவர் பேர் சொல்லாமல் யார் அரசியல் பண்ண முடியாது. அதாவது எம்ஜிஆர் பேர் சொல்லாமல், எங்கள் அம்மா பேர் சொல்லாமல் யார் அரசியல் பண்ண முடியாது. அதாவது இதே புரட்சி தலைவர் அம்மாவை, எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அவருடைய பேர் சொல்லாமல் அரசியல் யாரும் நடத்த முடியாது. ஏன்னா அவருடைய பேர்களை சொல்வது என்பது, ஏன்னா வேறு யாரும் தலைவர் அந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கல. அது எங்கள் தலைவர் ஏற்றுக்கணுன்றது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனால் அது உங்களுக்கு வாக்குகளாக வரனா கண்டிப்பாக வாக்குகளாக வராது. அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். அது அதிமுக ஓட்டுன்றது, ரெட்டை ஓட்டுன்றது காலங்காலமாக அந்த கைகள் அதுக்கு தான் போகும். ஒன்று. ரெண்டாவது, புரட்சி தலைவருடைய அந்த தியாகங்கள், சிறைக்கு போயிருக்காரு, கிட்டத்தட்ட அண்ணாவோட பயணித்து அந்த காலகட்டத்திலே கட்சியை திமுகன்ற கட்சியை பட்டி தொட்டி வளர்த்தவர். இது கருணாநிதி முதலமைச்சராக்கினார். அன்றைக்கு 1967 ஒரு மாபெரும் வெற்றி திமுக பெறுவதற்கு, அன்றைக்கு அண்ணா முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் வருவதற்கு புரட்சி தலைவருடைய உழைப்பு மிக மிக இருந்தது. எனவே தியாகம், உழைப்பு, அவருடைய அந்த திரைப்படத்தில் அன்றைக்கு அந்த திமுக அண்ணாவுடைய அந்த கொள்கைகள்லாம் கொண்டு போய் சேர்த்து மக்கள் ஏற்றுக்கின்ற வச்சு தான் மக்கள் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி புரட்சி தலைவர் எம்ஜிஆரை இன்றைக்கும் தெய்வமாக உலகம் முழுமையாக வழங்குறாங்க. அதில் யார் புரட்சி தலைவர் படத்தை போட்டாலும் சரி, நாங்கள் தான் புரட்சி தலைவர் மாதிரி இருக்கோம், புரட்சி தலைவர் சொன்னாலும் சரி, மக்கள் ஒருபோது ஏற்றுக்க மாட்டாங்க. அது தேர்தல் யுக்தியாகத்தான் நிச்சயமாக வாக்குகள் பெறுகின்ற ஒரு யுக்தியாகத்தான் நிச்சயமாக கருதுவாங்க. கண்டிப்பாக வாக்குகள் அதனால் பெற முடியாது.